ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இப்போ பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் 500 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீட் வாக்கில் ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கலந்தாச்சு, இருக்கட்டும். இப்போ வந்து மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா, 1/4 கப் சோள மாவு, அப்புறமா தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்ல லிக்விட் ஃபார்மில் இதை கலந்துக்கணும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ப்ரெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றி இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த பன்னீரை வந்து இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சூடாக இருக்குது, அதில் ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். போட்ட உடனே நம்ம கிளறக்கூடாது. மெதுவாக கொஞ்சம் நேரம் ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு அப்புறமா தான் இதை வந்து மெதுவாக திருப்பி போடணும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. மெதுவாக வெளியே எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பை பாய்.